திமுக அதிமுகக்கு மாற்றாத்தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமா, இந்திய அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறேன்னு இருக்காரு. தம்பி, உலகத்துல ஒரு சூரியன் தான். உலகத்துல சொல்லுங்க, உலகத்துல ஒரு சூரியன், ஒரு சந்திரன். என்ன தெரியுங்களா? ஒரு சந்திரன் தான். அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து, கலைத்துறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்து, அவரா கட்சி ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி. ஆரம்பித்து இந்தியாவிலே 31 ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற எந்த கட்சியும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு பின்பலம் என்னன்னா, அண்ணா கூட பயின்றவர், அண்ணா பள்ளியிலே பயின்றவர், பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், வைக்கலாம். ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபோது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய, அது புயலா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், வறட்சியா இருந்தாலும், ரிக்ஷா தொழிலாளிகளாக இருந்தாலும், எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த வரலாறு. அதே மாதிரி போர் நடக்கும்போது தனக்கு கொடுத்த பரிசவே கொண்டு போய் கொடுத்து, நேரு அவர்களிடம் 75 லட்சம் ரூபாய் அன்னைக்கு அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது 75 லட்சம் ரூபாய் சொந்த நிதியை கொடுத்தவர். காமராஜர் மூலமாக கொடுத்தவர், காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது. அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போது தலைவர் கொடுத்தார். இப்படி வரலாறு உண்டு. அதே மாதிரி இப்ப வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன், உங்களுக்கு தெரியும், நடிகர் திலம் சிவாஜி கணேசன். அவர் அழுதால் மக்கள் அழுவாங்க. இன்னைக்கும் தியேட்டர்ல போய் பாருங்க. அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள், பெண்கள் சிரிப்பார்கள். அவரும் காங்கிரஸ்ல திமுகவில் பணியாற்றியவர் தான். அவரும் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கெல்லாம் வந்திருக்காரு. நானும் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது. நான் எதுக்காக நடிகர் இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு, அது கடைசியில நான் வர்றேன். எதுக்கு சொல்றேன்னா, அவர் விஜய் ஆரம்பிச்சார். அப்புறம் டி ராஜேந்தர் அடுக்குமொழியில பேசக்கூடியது, அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகல. யாரு? நம்ம சிவாஜி கணேசன். நமக்கு தான் நிறைய ரசிகர்கள், ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர்லாம் ஆரம்பிச்சாரு. அது ஒன்னும் கதை ஆகல. அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு அடுக்குமொழியில பேசுவார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். பாக்கியராசுங்கன்னு ஒரு தனி ரசிகர் மன்றமே ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு. புரட்சி தலைவரே தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு கூட அறிவிச்சார். அதை வச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார். இப்படி பல நடிகர்கள், இப்ப கூட விஷால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இப்படி எத்தனையோ நடிகர். தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்த பின்புலம்லாம் பார்த்து ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன, தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நோக்கம் வந்து இளைஞர். அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு, நல்ல மனம் படைத்தவர், இளைஞரா இருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை, என்ன மாதிரி. இது வந்து அவர் ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்ப எல்லாரும் இமயமலை போனா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிடுவோன்னு தானே போவாங்க. எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு. அது மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர 26 தேர்தல் நடந்தாலும், சட்டமன்றத்துக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் சரி, உறுதியாக முதலமைச்சர். அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. இங்க இருக்கிற மக்களே அது சாட்சி, மக்கள் வரவேற்கிற. இன்னைக்கு இந்த ஆட்சியை, திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும்ன்றதுல மக்கள் ஒரே முகமாக இருக்காங்க. அதுக்கு எடப்பாடியார் தான் சரி. 4 ஆண்டுகாலம் புரட்சி தலைவர் அம்மா வழியில நல்ல ஆட்சி கொடுத்தவருப்பா. அதனால இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வர நாடாளுமன்றத்தோடு ஒரு முன்னோடியாக அமையும். நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்ன கூட்டணி இல்லைன்னு. கூட்டணியை பற்றியே நாங்க கவலையே படுறதில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.